இந்த செல்விக்கும் புரிய மாட்டேங்குதுமா உன்னை பற்றி. இவ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. இவ போகிறத பற்றியா? எங்கள் அம்மாவும் எப்போவும் அப்படிதான் அம்மாச்சி. எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. வேற யாரும் என்கிட்ட வம்பு பண்ணுறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே அர்ஜுன் மாமாவாக இருந்தால் அர்ஜுன் மாமாவுக்கு சப்போர்ட்டு. இப்போ வசந்தி சித்தியா, வசந்தி சித்திக்கு சப்போர்ட்டு. எனக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட் யார் தெரியுமா? நீங்கள் தான் அம்மாச்சி. வேற ஒருத்தரும் என் பக்கம் கிடையாது, எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது, யாரும் இல்லை. நீங்கள் ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சுட்டு என் பக்கம் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிய. எனக்கு உன்னை பற்றி தெரியாத சத்யா. அவ்வளோ போகிறாளோ வீடு, அவ்வளோ அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் இருக்கிறவளோ இல்லை, சண்டை அடிச்சுட்டா கிடக்க முடியும் ஒன்றால். அதனால நான் அவள் விட்டு கொடுத்து தான் போகணும். சரி விடுமா, முடிஞ்சதை இதுக்கு பேசிட்டு. நான் கூட என்னடா உங்கள் மகளை அப்படிலாம் பேசுகிறேன் நின்று கோவப்பட போறீங்களோன்னு நினச்சேன் அம்மாச்சி. பரவாயில்ல, கோவம்லாம் படாமல் என் பக்கம்தான் பேசுகிறீங்க. நான் அப்படி தான் நினச்சேன். நிஜமாக கோவப்பட்டு நம்மளை திட்ட புரியல என்னமோன்ட்டு. நான் ஏமா உன் மேலே கோவப்பட போகிறேன்? அவள் என்ன இருந்தாலும் அப்படி கேட்டிருக்க கூடாது இல்லையா? அது என்ன, எங்கள் அம்மா நிம்மதியாக 2 நாள் இருக்கட்டும்னா? எனக்கு நீங்கள் இந்த வீட்டில் இல்லாதப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். பிள்ளைங்களை பார்க்காம கொள்ளாமல், ஒன்றை பார்க்காம கொள்ளாமல் எனக்கு நரகம் போல் என்னமோ போல இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்த உடனே தான் எனக்கு உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தோணுது. இவன் ஏன் அப்படி சொல்லணும்? எதுக்காக அப்படி சொல்லணும்? இவளுக்கு தேவையா? சொல்லு, இவன் என்னத்துக்கு அப்படி சொல்கிறா? கோவம் வரும்ல அப்புறம் எனக்கும். அதனால தான் நீ சொன்ன உடனே வசந்தி மேலே எனக்கு இன்னொரு கோவம் பார்த்துக்க. சரி விடுமா, அவள் போகிறா, அவள் புரியாமல் எது பண்ணிகிட்டு இருப்பா போல. என் மேலே பாசமாக்கும், நம்ம அம்மாவை நீ இது தொல்லை பண்ணுறேன்னு பாசமோ, இல்லை சொன்னதை வேறு மாதிரி எடுத்து சொல்லிட்டாலே என்னமோ. சரி விடு. ஆமாம், அது உண்மைதான். கோவப்பட்டுட்டு நான் என்னமோ வந்திருக்க கூடாது. இல்லைம்மாச்சி, வந்தது தப்பு தானோ? தப்பு தானோ இல்லைம்மா, தப்பே தான் நீ வந்தது. என்ன நினப்பில் நீ வந்த சத்யா? காலங்காத்தால ஆட்டோ பிடிச்சி வேணும்னு செய்கிறியா இல்லை புரிஞ்சு செய்கிறியா புரியாமல் செய்கிறியான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னதான் உன் நினப்பு சத்யா? ஆ, அறிவு இருக்கா கொஞ்சமாது? ஏன் இப்படி பண்ணுற? அர்ஜுன் மாமா, உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கான்னு பாருங்க. சரியா? என்ன சொல்கிறீங்க? ஏன் இப்படி பண்ணுறையா? அப்புறம் பின்ன எனக்கு அவ்வளோ கோவம். வசந்தி சித்தி 2-3 நாளாக என்னையே டார்கெட் பண்ணி பேசின மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. கோவம் வரதான் செய்யும். என்னையவே சும்மா சும்மா பேசிகிட்டு இருந்தா பின்ன கோவம் வராதா? அதனால தான் உடனே என் மேல் அதான் சொல்லிட்டேன்ல அம்மாச்சி, நீங்கள் ஒருத்தவங்க தான் நம்ம என் மேலே சப்போர்ட் பார்த்துக்கிடுங்க. இந்த அர்ஜுன் மாமாவோ எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அப்பாவோ யாருமே என் பக்கம் கிடையாது. எல்லாம் என்னை திட்ட தான் செய்வாங்க தவிர என் பக்கம் ஒருத்தவியிலும் பேச மாட்டாவ அம்மாச்சி. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இல்லை உனக்கு என்ன? போ, நான் அவகிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். பின்ன வசந்தி அப்படி கேட்கலாமா? நீ சொல்கிறா வசந்தி அப்படி கேட்கலாமா? அவள் கேட்டது தப்பு தானே, அப்போ கேட்க தான் செய்யணும். போடா, அவகிட்ட வம்புழுக்காம. இன்னும் முட்டுக்கும் செல்விக்கும் அவளுக்கும் சண்டை வர போச்சு. அவளை பேசி அமுச்சு விட்டுட்ருக்கேன். நீ வேற வந்துட்டியா? எப்பா, ரொம்ப நாள் சண்டைக்கு அப்புறம் இப்போ தான் பிள்ளை பிறந்ததும் கொஞ்சம் குடும்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி போயிட்டுருக்கு. நீ திரும்ப பிரச்சனையை உண்டு பண்ணாமல் வேலையை பார்த்துட்டு போறியா? நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, போ. அவளுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, சரின்னு ஆட்டோ பிடிச்சி வந்து செல்வி விட்டுட்டு போகுது. ஒத்தையிலே அவன் வந்தா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு தானே வந்து விட்டுட்டு போகுது. என்னமோ அவள் ஒத்தையில் வந்த மாதிரி கத்திட்டு கிடக்க. போடா, இருக்க பிடிக்கலன்னா யாராக இருந்தாலும் வரதான் செய்வாவ. அங்கே வசதி நோயின்ட்டு இருக்க வந்து பிள்ளை வந்துட்டா. இல்லைன்னா அவள் வாரவளா? அதானே மேடம், 1 வாரம் இருக்க போகிறேன், 4 நாள் இருக்க போகிறேன், 10 நாள் இருக்க போகிறேன்ட்டு போனாக. மறுநாளே ஓடியாந்துட்டாக தெரிச்சு. இவளுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஏண்டி சொல்லு, அப்படிதானே? டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் போனவொடனே வசந்தி சித்தி கேட்ட வார்த்தை அப்படி. அப்புறம் இந்த பச்சி சாப்பிட விடாமல் பண்ணது அப்படி. கோவம் வரதான் செய்யும். உன்னால் தேவையில்லாமல் வசந்தியை காட்ட நான் சண்டை போட்டது தான் மிச்சம். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். வசந்தியை காட்ட வம்பு பண்ணி பாவம் அது என்ன நினச்சிட்டு இருக்கோ தெரில. சும்மாவே என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கியான், முன்ன மாதிரி இல்லை. முன்னையெல்லாம் பாசமாக இருப்பான், இப்போ பாசமே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு கன்ஃபார்மே பண்ணியிருக்கோம், இவன் இப்படிதான். இனிமே தம்பி இல்லை ஒன்றும் இல்லைன்னு என்னை என்னைக்கு பார்க்குதோ அன்னைக்கு காய்ச்சுன்னு காய்ச்ச போகுது. ஏம்மா, இவளுக்கு எடுத்து சொல்கிற வழியை பாரு. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. எப்படி எந்தெந்த விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னு அதை கேட்டு யார் பக்கம் நியாயம்னு அதை பேசு.
பச்சி சாப்பிட்டு யாருக்கு பிள்ளைக்கு ஏதாவது செய்யும் தானே வசந்தி அக்கா நல்லதுக்கு சொல்லியிருக்கு. பிறவு தான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். வசந்தி அக்கா யார் நல்லதுக்கு சொன்னுச்சு, பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு தானே சொன்னுச்சு அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். தேவையில்லாமல் வசந்தி அக்காட்ட சண்டை விட்டு இவளுக்காண்டி வந்துட்டோமேன்னு. அது மாதிரி நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காம எடுத்து சொல்கிற வழியை பாரு. போடா, ஆள் அழுக்கு அவள் பக்கம் சத்தம் போட்டுட்டு இருந்தோன்னா அவள் சும்மாவே டிப்ரெஷன் ஆவா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு கிளம்புற ஆளும் கூட அவள். எதுக்கு அவகிட்ட வம்பு கட்டிட்டு? வேண்டாம், போ. அவகிட்ட எந்த வம்பும் வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம். அவகிட்ட பார்த்து பேசிக்கிறேன். நீ போறியா? மருமூளாச்சு மாமியார் வச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி. நீ என்னமோ பண்ணு நீங்களும் அவ்வளோ. ஆமாம், உங்களுக்கு போய் நான் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாரு என்ன சொல்லணும். போ, எங்களுக்கு எல்லாம் தெரியும். வந்துட்டேன் இப்போதான். ஏம்மா, என்ன சமைப்போம்? அம்மாச்சி என்னத்தையே பண்ணுங்க. எனக்கு காலையில தலைவலி ஆரம்பிச்சிட்டு சத்த நேரம் போய் தூங்குனாதான் சரிப்பட்டு வரும். சரி போமா, நான் என்னத்தையாவது சமைச்சிடுறேன். அம்மா, பிள்ளை எழுதுனா கொண்டு வந்து கொடு. என்ன தலைவலின்ற? நல்லா தூங்கு. அழுதானே இங்கே கொண்டு வா, நான் பார்த்துட்டே வேலையை பார்த்துக்கிறேன். சரிங்க அம்மாச்சி. ஓ, பார்த்துட்டே வேலையை பார்த்துக்கிறியா? எப்படி பிள்ளைய பார்த்துட்டு வேலையை பார்ப்ப? ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்துட்ருக்க இவளுக்கு. எங்கே போய் முடிய போதோ தெரியல. எதுக்கு இப்படி செல்லம் கொடுக்குறா? ஒரு அளவு தான் பார்த்துக்க, யாராக இருந்தாலும். அது என்ன, உன் பிள்ளையே கோலா சொல்லிட்டு இருக்கா, உனக்கு கோவம் இல்லையா? இவகிட்ட சண்டை கட்டிட்டு இருக்க சொல்றியாடா? சொல்லு. புரியாம ஒன்று பண்ணிட்டாடாக்கா. என்னடா பண்ண சொல்ற? இவ வேணும்லாம் எதுவும் பண்ண கிடையாது, புரியாம தான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு மேலே நீயாச்சு அவளாச்சு. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னமோ பண்ணுங்க. பிள்ளைய கூட வேலை பார்த்துட்டு பார்த்துக்கிறேங்கிறியே, என்ன நினப்பில் தான் நீ சொல்லிட்டு இருக்கா? ஏன் அவள் பார்த்துக்க மாட்டாளா? அவள் தூங்கணும்னு பிள்ளை அழுதா கூட எப்படி நீ சமைப்ப? ஆ, சமைக்கிற வேலையை பார்த்துக்கிற பிள்ளைய அதுதான் வசந்தியக்கா சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாட்ட 2 நாளாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு ஜாலியாக சொன்னச்சோ என்னமோ. இவளுக்கு அப்படியே கோவம் பொத்துட்டு வந்துச்சு. இது கேட்டுட்டு நான் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு இவளுக்கு. வசந்தியக்கா கூட சரி சண்டை. என்ன நினச்சிச்சோ என்ன திட்டுச்சோ தெரியல, பாவம் என் அக்கா. அதுவும் சரி சரி விடு, அப்படிதான். போ போ. ஏக்கா, போயிட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சு? ஏன் அழுகுற? எடி வசந்தி, என்னாச்சு? ஏக்கா, வீட்டில் வந்து இருக்கணும் 4-5 நாளைக்குன்னு வந்தால, நான் என்னக்கா பண்ணிவிட்டேன் அவளை? இப்படி அக்கா கோச்சிட்டு ஓடுவா, அதுவும் என் மேலே. என்னோட தம்பி பொண்டாட்டி, என் தம்பி குழந்தைங்க. நான் எதுவும் அவளை வரக்கூடாதுன்னு நினப்பனா? சொல்லுக்கா நீயே. அவளை வரக்கூடாதுன்னு நினப்பனா? இவளை அவளை நல்லா பார்த்துக்காம இருப்பனா? பிள்ளைய பார்த்துக்காம இருப்பனா? நல்லா பேசாமல் இருப்பனாக்கா? என்னக்கா பெருசான சொல்லிவிட்டேன்னு இவ்வளோ கோவம் அவளுக்கு என் மேலே? சொல்லுக்கா. கொண்டே விட்டுட்டு வந்துட்டியா? நீயும் கூட்டிகிட்டு ஓடிட்டல அவக்கு சொன்ன உடனே. நான் என்ன கொடுமையாக படுத்துறேங்க? அவள் பாட்டுக்கு அவள் போக்கில் இருக்கா. நான் என்ன பண்ணிட்டேன் அவளை? இருந்தாலும் இப்படியெல்லாம் அவன் சத்தியா பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைக்கா. சாதாரணமான விஷயம். ஜாலியாக பேசினேன். நல்லதுக்கு பஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். இது ஒரு தப்பாக்கா? இதுக்கு என் மேலே கோச்சிட்டு இப்படியாக்கா ஓடுவா? ஆனால் நீயும் கொண்டு போய் விட்டு போகிற பத்தியா? ஒரு வார்த்தை என்னை எழுப்பி சொல்லக்கூடாது அது மாதிரி இவ கிளம்புறாடின்னு. கையில் காலில் விழுந்தாது இருடி சத்தியா. நானாவது எங்காவது போயிடுறேன்டி, நீ இருடின்னு இருப்பேன்ல. ஏன் இப்படி என் மேலே கோச்சிட்டு இப்படி போகிறா? ஏங்கா, என் தம்பிக்கிட்ட சண்டை முட்டிட்டு என் தம்பி என்கிட்ட அவ்வளோ திட்டு நேற்று. அவன் பிள்ளைக்காக தான் நான் சொல்கிறேன், யாருக்கோ சொன்ன மாதிரி அவன். இப்போ இவன் என்னடானா என் மேலே பம்பை தூக்கி போட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு போகிறேன்ட்டு போகிறா. எனக்கு மனசு ஏற்றுக்கிறவே மாட்டேதுக்கா, இப்படி பண்ணுறாளேன்னு. வசந்தி, லூசாட்டி நீ இதுக்கு போய் அழுவா? வசந்தி, கேட்டுட்டு தான் இருந்தேன். இதுக்கு ஏமா சின்ன பிள்ளை தானமா அழுதுட்டு இருக்க? அதுவே ஒரு இத்து போனது. ஏமா அவள் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பெருமைக்கலாம். அந்த பிள்ளையை பற்றி ஊர் உலகத்துக்கே தெரியும், யார் மேலே தப்பு இருக்கும் யார் மேலே தப்பு இருக்காதுன்னு. லைட்டாக கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னெலாம் இப்படிலாம் போனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? உன் வேலை பொழப்ப நீ பாரு. போனால் போட்டோம். செல்வி எம்பிட்டோ பேசி பார்த்தா, ஒன்றும் கதைக்காவல. நீ ஏன் அலறப்போ? அதெல்லாம் 4 தட்டு தட்டணும். இனி பேசி என்ன பண்ண? 3 பிள்ளைக்கு தாயாயிடுச்சு. பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை வசந்தி. அர்ஜுன் தம்பி பாவம், ஒரு அடி கொடுத்தா அர்ஜுன் தம்பி காலி. எங்காவது கோச்சிட்டு ஓடி போயிரும் பிள்ளையோட தூக்கிக்கிட்டு. ஒன்றும் பேசலாம் முடியாது அதுக்கிட்ட யாரும். வீடு வசந்தி, நான் கோச்சிட்டேனா இல்லை என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டாளா? யாரும் உன்னை பற்றி நினைக்கவே இல்லை. நாங்கள் நீ நல்லதுக்கு தான் பண்ணியிருக்க. அது போகுதுன்னா போட்டும், நீ அலறா? இல்லை மாமா, என் மேலே பழி தூக்கி போட்ட மாதிரில போகிறா.
விடிஞ்சு விடியாங்குள்ளேயும் போகிறா. இப்படியே இருப்பா? ஆசையாக வந்து இருக்கணும்னு வந்தா. நான் என்ன சொல்லிட்டேன்? நாலு திட்டிட்டு கூட மனசாரிடும். என் தம்பி பிள்ளைங்க கூட அழகாக விளையாட கொஞ்சம் கூட இல்லை. நான் இப்படி தூக்கிட்டு போகிறாளே, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வசந்தி விடு வசந்தின்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்லாம் பேசாத, எனக்கு கோவமா வருது. செல்வி, வசந்திக்கு ஆறுதலை சொல்லு. ஏக்கா, காலிலேருந்து அழுது வீட்டில் ஒரு வேலையும் செய்யலைக்கா. சமையல் கூட பண்ணல. நான் பார்த்துக்கிறேன் வசந்தி, நான் போய் பார்த்துக்கிறேன் சரியா? பாவம் நீங்கள் அலைச்சல் வேற உங்களுக்கு. அதோட தான் வந்து வாங்க, நானும் சேர்த்து பண்ணுறேன். அழாத பா போவோம். இதுக்கு போய் சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்டு அங்கேயே 4 திட்டு தான் வந்தேன். என்ன ஒன்று தெரியுமா? உங்கள் அம்மா இருக்காவே இல்லை, அம்மா அவிய தான் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. மருமவளுக்கு மாமியா. இப்படி இருக்கலாமா? அதான் தப்பு பண்ணிட்டு இருக்காக. 4 திட்டிட்டு தான் 2 பேத்தையுமே போட்டுட்டு வாரேன். ஏன் கேட்குறேன்? சரி வா போ.